வாங்க ஷாப்பிங் போவோம். ஜீவிதா, இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் இருக்கு? மே 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஓகே, நீ என்ன எடுக்க போற? நான் இவர்கிட்ட கேட்டதுக்கு 24லாம் வேணா 22 கேரட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி 22 கேரட் எடுத்துடலான்ட்டு. நான் வந்து 24 கேரட் வந்து எடுக்க போறேன். அப்ப பெருசா பிளான் வச்சிருக்கேன். ஆமா, நான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். சரி வா, 2 பேரும் சேர்ந்தே சொல்லுவோம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு வந்து என்ன டேட்டுன்னு தெரியாது, ஆனா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு வந்து அக்ஷய திருதியை. ஆமா, ஏப்ரல் 30. அதுக்காக ஸ்பெஷலா நாங்க வந்து ஷாப்பிங் பண்ண போறோம். ஆமா, கேஷா எடுத்தா பத்தாதுன்னு கார்டா எடுத்தாச்சு. ஆமா, ஓகே வாங்க வீடியோ கிளியர் பண்ணலாம். வீடியோ கிளியர் போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பாக்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. கத்தார்ல அடிக்கிற வெயிலுக்கு நம்மளோட கார்டன்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போம். நான் செடி வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து இது எப்படா வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு வழியா வந்துருச்சு, ஒரே ஹாப்பி. நான் ஊருக்கு போறப்பதான் வந்துட்டு அது சாப்பிட்ருக்கேன். இப்ப நம்ம கார்டன்லயே வந்துருச்சு. என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க. ஒரு 3 வாரம் முன்னாடி தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், முருங்கை வந்து வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கட்டையில இப்பதான் துளுத்துட்டு இருக்கு. ஆனா இப்ப வந்து ரொம்ப ஹாப்பி. 7 முருங்கை வந்து வந்துருச்சு. செம்ம ஹாப்பி. இங்க பாருங்க, நல்ல பெருசாயிடுச்சு இந்த மரம். நியர்பை ஒரு 1 மந்த்துக்குள்ளாரே இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி வந்துருச்சு. நான் முன்னாடி வீடியோல காமிச்சப்ப கூட அந்த சீடு வந்து முளைச்சே வரலங்க. அதுக்கு அடுத்து ஒரு 3வது நாள் நல்லா வந்து அந்த சீடெல்லாம் முளைச்சி வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு முருங்கை இருக்கு பாருங்க, நல்லா பெருசா வளர்ந்துருச்சு. இந்த சீடு எல்லாமே நம்ம கார்டன்ல முன்னாடி வச்சிருந்த மரத்தோட சீடு தான். ஸோ அது போட்டே இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆனா கட்டை பாத்தீங்கன்னா இன்னும் அந்த அளவுக்கு துளிரே வரல. எல்லாம் ரொம்ப லைட்டா தான் இருக்கு. இது எப்ப வரும்னு தெரியல. இதுல இருந்து என்ன தெரியுது, நான் போன இதுல தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம கிட்ட முருங்கை வரல, பேக் டு ஃபார்முக்கு வந்து வந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வச்சாச்சு. ஸோ நம்ம ஒரு விஷயத்த வந்து ஏங்கி ஒரு இடத்துல தேங்கி நிக்க கூடாது. ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி பெஸ்டா நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். முன்னாடி ஒரு செடிக்கு ஏங்கினா இப்ப பாத்தீங்களா 7 செடி வந்துருச்சு. ஸோ இதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம ஏங்கிட்டு இருப்போம். ஆனா அது பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு சும்மா உட்காரக்கூடாது. அது பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, தானா வரும். என்ன ஜீவிதா? மண்டையை உடைக்கிறேன். அடுத்தது இதுதான், அது நம்ம கருவேப்பிலை செடியில பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாள்ல காய் வச்சு காய் பழமாயிரும். ஆனா நான் அதுக்குள்ளார ஊருக்கு போக கூடாது, பழம் அழுகி போயிடும் நீ ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள. வாயக்கழுவு அந்த பழத்தெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி எனக்கே அவசையா இருக்கு. எவ்வளவு இதுவா இருக்கு பாருங்க. இந்த தொட்டியெல்லாம் நம்ம இப்பதான் வந்து பிளான் பண்ணோம். அந்த பக்கெட்ல இருந்ததெல்லாம் எடுத்து வச்சு இந்த அளவுக்கு வந்து துளுத்து வந்துச்சு. அதோட இன்னொரு சந்தோஷம் என்னன்னா இந்த பூ தான். செம்ம ஹாப்பியா இருக்கு இதை பாக்குறப்பே. எவ்வளவு அழகா பூத்திருக்கு பாருங்க. நல்ல வாசனை வருதுடா. இதுல கருவேப்பிலை வாசனையா இருந்துச்சு அன்னைக்கு வந்து பார்த்தேன். இந்த வேப்பம் பூ வருமே அந்த மாதிரி இருக்கு வாசனை. அடுத்து நம்ம கத்திரிக்காய் செடி. நம்ம கத்திரிக்காய் வந்து நல்ல இதுக்கு மேல பெருக்கும்னு சொல்லிட்டு விட்டாங்க. இங்க பாருங்க, இவ்வளவு குட்டியிலே வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்ல பெருசா வந்துச்சு இல்ல ஜீவிதா கத்திரிக்காய்? நல்ல பெருசா வந்துச்சு. இப்ப வெயிலுக்கு வந்து பெருசாக மாட்டேங்குது, நல்லா பழுத்துருச்சு. சோ இதையே நம்ம வந்து சீடுக்கு வந்து விட்டுக்கலாம். அதனால வச்சாச்சு. வந்து நம்மளோட கரிசலாங்கண்ணி செடி, அதாவது உங்க கூந்தலோட ரகசியம். ஆமா, இப்ப கொஞ்சம் முடி வளர்ந்துச்சுடா. எனக்கு வந்து முன்னாடி நிறைய இருந்துச்சு. அடுத்து நான் ஊருக்கு போனப்ப வந்துட்டு சாமிக்கு வந்து பூமுடி கட் பண்ணேன். அதனாலதான் இவ்வளவு குட்டியா வந்து கட் பண்ணிட்டேன். இப்பயும் வந்து திரும்பி வளர ஆரம்பிச்சிச்சு நிறைய. ஹேர் ஃபால் இவங்கதான். ஆமா, ஹேர் ஃபால் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு இப்ப இந்த கரிசலாங்கண்ணி அப்புறம் நிறைய மூலிகைகள்லாம் போட்டு ஒரு இது செஞ்சு சட்னி அரைச்சி இட்லியில தொட்டு சாப்பிட்டு எண்ணெய் செஞ்சோம். ஜீவிதா தான் செஞ்சு கொடுத்தா அந்த எண்ணெய். அதுல இருந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் இந்த கரிசலாங்கண்ணி தான். இது வந்து நாங்க திரு சூப்பர் மார்க்கெட்ல ஆர்டர் பண்ணி வாங்கினோம். அடுத்து நம்ம சொரக்காய் செடியில இருந்து சொரக்காலாம் வந்திருக்கு. ஆனா குட்டி குட்டியா இருக்கு. இதுமே வெயிலுக்கு வந்து சுருங்குது. நல்ல அழகா வந்து சொரக்காலாம் வைக்குதுங்க. ஆனா இந்த காய் தான் வந்து பெருக்க மாட்டேங்குது. என்ன ஆகுதுன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து தீஞ்சு போயிடுது. நல்ல பழுத்து எப்படியோ நீயும் சமைச்சு தீச்சிருவ, அதுவா தீஞ்சு போது விடு. பாருங்க, பூவெல்லாம் நிறைய பூக்குது. கடைசியில காயா மெலன் கொடி அது பாட்டிக்கு போய்கிட்டு இருக்கு. கீழே தரையில பட்டா சூடு அதிகமானா இதுவாகுமேன்ட்டு தெர்மாக்கோல்ல வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காய் வச்சிருக்கு பாருங்க, அந்த மஸ்க் மெலன்.
இது எப்போ பெருசாகும்னு தெரியல, பெருசானதும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கருவேப்பிலை திருடி இருக்கா. அடிக்கடி எங்க கார்டன்ல இருக்க கருவேப்பிலை எல்லாத்தையும் காணா போயிடுது. இதோ அது இவதான். வர இரு கையும் களமா பிடிச்சி கட்டி வைக்கிறோம் உன்னை ஒரு நாள். போய் சொல்ற, நான் உன்னை நீ இல்லாம வந்தாதான் திருட வந்தேன். நான் இப்ப வந்து எடுக்க தான் வந்தேன். தெரிஞ்சே எடுக்க வந்தேன். வாஷ் பண்ணிட்டு சாப்பிட டஸ்டா இருக்கு. இந்த பாரு, இது வந்து புதுசா வச்ச செடி தான். இதுவுமே எல்லாம் செட் ஆயிட்டு இருக்குது. வீடியோ எடுத்து டயர்ட் ஆயிட்டேன். அதான் எனர்ஜி எடுத்துக்காக இவங்க கார்டன்ல இருந்தே பறிச்சு சாப்பிட்டு இவங்களுக்கே வீடியோ எடுத்து கொடுப்பேன். மல்லி செடியெல்லாம் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. வெயிட்டிங், எப்போ பூக்கும்னு தெரியல. இது கரெக்டாடா, நான் வெக்கேஷன் எப்போ போறனோ அப்போ பூக்கும். அப்ப எல்லாம் பாத்துக்கு சொல்லி தண்ணி ஊத்த சொல்லி கொடுப்பேன்ல, அப்ப எல்லாம் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. என் செடி அப்படிதான் இருந்துச்சா, அதனால கோ வந்து அதை காய வச்சிட்டேன். நீனா என்ன வெறுப்பேத்து, நான் ஒண்ணு வெறுப்பேத்துறேன்னு வச்சுட்டேன். ஆமா. அக்ஷய திருதிக்கு உங்களால 22 கேரட் 24 கேரட் வந்து வாங்க முடியலையே அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ரஞ்சு எப்படி என்னோட ஐடியாவை ஃபாலோ பண்ணிச்சோ அந்த மாதிரி நீங்களும் என்னோட ஐடியாவை ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, என்னன்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். வாங்க ஷாப்பிங் போவோம். ஜீவிதா, இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் இருக்கு? மே 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஓகே, நீ என்ன எடுக்க போற? நான் இவர்கிட்ட கேட்டதுக்கு 24லாம் வேணா 22 கேரட்டே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி 22 கேரட்டே எடுத்துடலான்னு. நான் வந்து 24 கேரட் வந்து எடுக்க போறேன். அப்ப பெருசா பிளான் வச்சிருக்கேன். ஆமா, வச்சு நிறைய செய்யறதுக்கு பிளான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே பண்ண அச்சோ, உனக்காக தான் உங்க அம்மா எல்லா சேவிங்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா, அச்சுக்காக தான் பண்ண போறேன் ஒண்ணு. அச்சு ஷாப்பிங்க்கு ரெடியா? சரியான வெயில். எனக்கு அச்சு வந்து ஸ்கூல் லீவ் போட்டா. நேற்று முந்தா நேற்றுலாம் கொஞ்சம் ஃபீவரு, கோல்டு, காஃபு, வாந்தி. ஓகேடா, இன்னைக்கு கொஞ்சம் ஓகே ஆயிருச்சு. இருந்தாலும் அப்சர்வேஷன்ல வச்சு நாளைக்கு அனுப்புவோம் அப்படின்னு விட்டாச்சு. இன்னைக்கு ஸ்கூல்ல வேற பலூன் டே வேற. அச்சுக்கு ஒரே சோகம், பலூன் டேக்கு போக முடியலையே அப்படின்ட்டு. கத்தார்ல சரியான வெயிலுங்க, சான்ஸே இல்லை. 7 மணில இருந்தே வெயில் செம்மையா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உனக்கு எப்படி இருக்கு ஜீவிதா வெயில்? எனக்கும் அச்சுக்கும் நல்லா இருக்கு. ஆமா, பாத்தீங்களா, கொடைய பிடிச்சிக்கிட்டு இதுக்கு 2 வருதுங்க. என்னையே தனியா விட்டுட்டாங்க. பால் தான் வந்து வாங்க போறோம். எத்தனை வேணும் ஜீவிதா உனக்கு? 12 ரியால் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 22, இப்ப வந்து 12 ரியால். இது வச்சாச்சு. அடுத்து துணி துவைக்கிற பவுடர் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. 6 kg வந்து 30 ரியால். யூஸ்வலாக 35.5 வரும். இப்போ வந்து 30 ரியால் ஆஃபர் போட்டிருக்காங்க. இதில் எந்த கலர் உனக்கு வாங்குவ நீனு? நான் பர்பிள் வாங்கிட்டு இருந்தேன். நீ சொன்னே கிரீன் வாங்கினேன் லாஸ்ட் டைம். நல்லா இருக்கா கிரீனு? ஓகேவா. டேட்டால் வந்து 2 பீஸ் வந்து 46 ரியால் போட்டிருக்காங்க. இதுவுமே நல்ல ஆஃபர் தான். ஸோ இந்த 2 பேக்கும் சேர்ந்தே வந்து 46. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 75 வந்து வருமா. பிக் வந்து 3 பீஸ் வந்து 32 ரியால். ஆல்ரெடி இந்த மாதிரி வாங்கி தான் நான் இன்னும் 2 வச்சுருக்கேன், அதனால் வாங்கலை. டின்னர் செட் வந்து 59 ரியால் வந்து போட்டிருக்காங்க. இந்த இதுதான் 21 பீஸ் வந்து டின்னர் செட்டில் வந்து இருக்குன்னு போட்டிருக்காங்க. குட்டி பவுலு, தட்டு இது எல்லாமே சேர்ந்துருக்கும். அதுக்கடுத்து இது வந்து 35 ரியால். பாக்ஸுக்குள்ளார பாக்ஸு மொத்தம் வந்து 6 பீஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. கலர் செம்மையாக இருக்குது. 35 ரியால் கொடுத்துதாங்க. இதுக்கு முன்னாடி 79. ஸோ அப்படியே ஒரு ஹாஃப் இது வந்து கம்மியாயிருச்சு. 2-3 கலரில் இருக்குது. பிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ப்ளூவில் இருக்குது. பெடல் பண்ணால் யூஸ் பண்ணுவோம்ல டஸ்ட்பின், அந்த இது இதோ இங்கே காலை மிதிச்சோன்னா இங்கே மேலே ஓப்பன் ஆகும். இந்த டஸ்ட்பின் எவ்வளோ வருதுன்னா 15 ரியால் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஊதுவத்தி வந்து மகிழம்பூ வாசனை மாதிரி இருக்குமா பாஸ்? இருக்கும் எனக்கு பிடிக்கும். பாரு, ஆனால் மோந்து பார்த்தேன், அந்த மாதிரி தான் இருக்குது வாசனை. நான் யூஸ்வலாக இது வாங்குவேன். இதுவும் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஸ்டோரேஜ் பாக்ஸு இது வந்து நல்லா அழகாக குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி கலராக பொம்மை எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதில் வந்து நம்ம டாய்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், ட்ரெஸ்ஸஸ் கூட வச்சுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இது ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 35 ரியால் தான் வந்து இருந்துச்சு. இந்த பாக்ஸ் வந்து அழகாக லாக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி லெட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மூவ் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்தது பார்க்கவே. பிளாஸ்டிக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. போட்டிருக்காங்க பாருங்கள், 26 ஏப்ரல்லேருந்து 5 மே வரைக்கும் ஆஃபர் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து வேணுங்க, வீட்டில் தீர்ந்து போயிடுச்சு. இது வந்து 13.5 ரியால் வருது. சன்ஃப்ளவர் ஆயில் இது ஓலா பிராண்ட். நட்ஸ்
நட்ஸ் எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க. வால்நட் வந்து 400 கிராம் 10 ரியாலு. அதுக்கப்புறம் பாதாம் வந்து 15.75 வருது, 1/2 kg. இது வந்து கேஷ்யூ வந்து இது கிரில் பண்ணது. இது வந்து 20 ரியல். நல்லா இருக்கு, பெருசாக இருக்குல்ல. ஆமாம், இந்த கிரில் பண்ண கேஷ்யூ வந்துட்டு அப்படியே நம்ம உரிச்சு சாப்பிட்லாம்டா. ஆமாம், நம்ம பொட்டுக்கடலையெல்லாம் அப்படியே கடலையெல்லாம் தோல் உரிச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி அப்படியே தோல் உரிச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இது முன்னாடி வந்து இதே மாதிரியே வந்து டப்பாலேயும் வந்து இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் இந்தியாவுக்கு போனோன்னா கண்டிப்பாக இது வந்து வாங்கிட்டு போகிறது. கிரில் பண்ணது அப்படியே மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்லாம். உப்பு மிளகாய் தூள்லாம் இருக்காது, அந்த கிரில்லே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் வந்து இது 1.5 லிட்டர் வந்து 9.75 வருது. அடுத்து பாஸ்மதி ரைஸு, இந்தியன் பாஸ்மதி ரைஸுங்க. இது வந்து 5 kg 25 வந்து வருது. ஸ்வீதா, அவனோட 22 கேரட் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். எங்கே காமி, என்ன டிசைன்னு பார்க்கணுமா? ஆமாம், இன்னைக்கு நம்ம வந்து ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி 22லாம் கவுண்ட் பண்ணி வாங்க முடியல, அதனால சரி ஒரு பேக்கெட்டாகவே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. நானும் என்னோட 24 கேரட் எடுத்தாச்சு. அட்சய திருதி அன்னைக்கு ஏதாவது ஒரு 22 24ல வாங்கி ஆகணும் இல்லடா. நாங்கள் இப்படி வாங்கிட்டோம். கோல்டுன்னு இல்லை, கோ அப்படின்னாலே ஓடி போயிடும் அப்படின்றாங்க வீட்டில். நல்லா இருந்துச்சா எங்களோட 22 கேரட் 24 கேரட் ஷாப்பிங் பண்ணோம். யாரு அவங்கள சப்ஸ்கிரைபர் அடி வெளுக்க போகிறாங்க அடுத்த கமெண்ட்ஸில். சீசனுக்கு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் எல்லாம் அந்த குட்டி குட்டி காயாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் அந்த ஈச்சங்காய் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த காயெல்லாம் பெருசாகி அதுக்கப்புறம் இந்த வெயிலில் பழுத்து டேட்ஸ் வந்துட்டு வரும். இந்த காய் எப்படி இருக்குன்னு கிட்ட காமிக்கிற பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இதில் ஒரு சிலது வந்து கீழே கொட்டிடும் நிறைய. இது எல்லாமே வந்து பழுக்காது, கொட்டிருச்சு பாருங்கள். இதெல்லாம் இது பார்க்க எப்படி இருக்குல்ல, குட்டி இளநீ மாதிரி தானே தெரியுது. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த பாருங்க, குட்டியாக க்யூட்டாக இருக்குது. இளநியோட மினியேச்சர் வெர்ஷன். எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிக்கு வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கமே கிடையாது, எப்பயுமே கிடையாது. ரஞ்சு கேட்டாலும் அண்ணா வாங்கி கொடுத்துருவாரு. 4 நட்சத்திரம் எல்லாம் சொன்னா மூக்கிலே குத்தி அனுப்பிடுவாரு. காசு இருக்கிறப்ப வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஓகே, கண்டிப்பா வாங்கி தான் தருவாரு. ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா, நான் வாங்குற ஆள் கிடையாது, பாக்குற ஆள் தான். இவரே ஒரு சில டைம் வந்துட்டு சரி இப்ப காசு வந்து தேவையில்லாத செலவாகும் வாங்கிக்கோ அப்படின்னாலும் நான் வாங்கவே மாட்டேன், திட்டு வாங்குவேன். அவங்க எல்லாம் கோல்டு வேணும்னு சொல்லி மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஆமாங்க, என்னோட கம்மல் ஒண்ணு உடஞ்சிருச்சு, அதை போட்டுட்டு திருப்பி எடுக்கணும். அது நியர்பை எத்தனை மாசமா, ஒரு 7-8 மாசமா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. எங்க அம்மா வந்தப்பல இருந்து நீயும் பண்ணிட்டு இருந்த. ஆமா, டிசைனை பிடிச்சா அந்த டைம் வந்துட்டு நான் கம்மல் எடுத்துட்டு வரல. கம்மல் எடுத்துட்டு வர்றப்ப எனக்கு அங்க கலெக்ஷன் பிடிக்கல, இப்படியேதான் போய்கிட்டு இருக்கு. என்னைக்குதான் அந்த கம்மலை நான் மாத்துவேன்னு தெரியல, மாத்துறப்ப நடக்காது. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோல மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.